Hi to all, அனைவருக்கும் வணக்கம். Hi friends, நாளை அதிகாரிகள் எல்லோருக்கும் வணக்கம். TNPSC Group 4, Group 2 கான 100 days study topic. இந்த 100 topic நீங்க பாத்தீங்கன்னா போதும். நான் டேட்டோடவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 100 டாபிக் நான் வந்து மே மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த டாபிக் வந்து இருக்கு. 100 டாபிக் 100 நாள் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி வரப்போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். நானே உங்களுக்கு வந்து எதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 6:30 மணிக்கு 6 o'clock மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வரும். ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டா ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டியூட் போயிட்டு வருவாங்க. ஸோ அப்போ இன்ஸ்டியூட் போயிட்டு வீட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃப்ரீ டைம் ஒரு 6:30 மணிக்கு இருக்கும். ஸோ அப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லைவ்க்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ லைவ் மிஸ் பண்ணவங்க நீங்க ரெக்கார்டிங்கும் பார்த்துக்கலாம். இது எப்படின்னு கேட்டா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சின்னதுல இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய சின்னங்கள். ஓகே, ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள் கேட்போம். நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 30 கேள்வி ஈஸியா இருக்கும், ஒரு 20ல இருந்து 30 கேள்வி கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த ரேஷியோ பொறுத்து மாறும். அந்த வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு டாபிக்கும் வெயிட்டேஜ் பொறுத்து கொஸ்டின் நம்பர்ஸ் மாறும். அதனாலதான் எவ்வளவு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லல. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம். ஸோ இதுல எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்துல நீங்க டெலிகிராம்ல வந்து சொல்லுங்க, சார் இங்கிலீஷ் மீடியத்திலயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. டெலிகிராம் லிங்க் எல்லாமே நாங்க வந்து இங்க கொடுத்துருக்கோம். இந்த ஜாயின் மோர் பிடிஎஃப்னு சொல்லியிருக்குல்ல, இதுல கிளிக் பண்ணீங்கன்னா டெலிகிராமுக்கு போயிடும். ஸோ அந்த டெலிகிராம்ல போய் நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கான பிடிஎஃப் கூட உங்களால அக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ டெலிகிராமை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு ஜனவரி 28ஆம் தேதி. ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 29, 30, 31 3 நாள் இருக்கு. இந்த 3 நாளுக்கு அப்புறம் இருந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் கிடைக்கும். லிங்கை யூஸ் பண்ணி டெய்லி வரக்கூடிய வீடியோவை பார்த்துக்கலாம். 100 நாள் உங்களுக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி. நம்ம மே மாசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மே 11ஆம் தேதிக்குள்ள முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டே வர வேண்டியதுதான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஜிகே பொறுத்த வரைக்கும் நிறைய குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், ஜிகேல தான் நிறைய அடி வாங்குவீங்க. ஸோ அப்ப அந்த ஜிகே நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த ஸ்கெடியூலை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. சார் இல்ல சார் நான் வந்து இந்த ஸ்கெடியூல் இல்லாம வேற ஸ்கெடியூல் ஃபாலோ பண்றேன், ரைட், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இந்த ஸ்கெடியூல் இந்த டேட்ல நான் ஃபாலோ பண்ண முடியாது சார், நான் என்னோட டேட்ல ஃபாலோ பண்ணிக்கிறேன், தாராளமா பண்ணிக்கோங்க, உங்க கன்வீனியன்ட் தான். ஆனா ஒத்து வந்து உங்களுக்கு இது கன்வீனியன்டா இருக்கும் பட்சத்துல இப்ப டெல்லி சுல்தான் அப்படின்னு சொல்லும்போது டெல்லி சுல்தான்ல இருந்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 34ஆம் தேதி 11th ஸ்டாண்டர்ட்ல 11th லெசன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து உங்களுக்கு டெல்லி சுல்தான் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்ச் 6ஆம் தேதி வந்து எடுப்போம். ஸோ ஒரு 50 கேள்விகளாவது மினிமம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்போதைக்கு தமிழ்ல தான் நாங்க வந்து எடுக்கிறதா இருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டெலிகிராம்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நீட் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லிட்டு. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல இங்கிலீஷ் மீடியம் இருந்தாதான் நான் இங்கிலீஷ்ல கொடுப்பேன், ரைட். இல்லாத பட்சத்துல இங்கிலீஷ்ல வராது. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே நான் வந்து கொஸ்டின் டைப் பண்ணணும்னு சொல்லும்போது அது கொஞ்சம் வந்து டஃபா மாறும். ஸோ அதனால நான் வந்து இப்போதைக்கு தமிழ்ல மட்டும் தான் கொஸ்டின் டைப் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்துல இந்த 100 டாபிக்ஸுக்குமே பைலிங்குவலா வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எப்பயுமே பைலிங்குவலா தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அண்ட் ரொம்ப முக்கியமானது எல்லா கிளாஸுமே லைவா யூடியூப்ல மட்டும் தான் வரும். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்ஸ்கிரைப் இந்த அந்த அம்புக்குரிய நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்னு வரும். அந்த இதை ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்கள் வரும், ரைட். வேற ஏதேனும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரோல்ல ஓடிட்டு இருக்கு பாருங்க, அதுல கேளுங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த். ஆல் தி பெஸ்ட்.